வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். S25 சீரிஸோட ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. அதே சமயம் S26 சீரிஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் அதோட ப்ரைஸை பார்த்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும். அதுலேயும் முக்கியமாக S26 அண்ட் S26 ப்ளஸோட ப்ரைஸை பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் சாம்சங் பக்கமே ஒதுங்கலடா அப்படின்னு சொல்ல கூட தோணிருக்கலாம். இதில் ஹைலைட் என்னன்னா S25 சீரிஸ் வரும்போது அது எல்லாமே 8 லிட் பேஸ்டாக இருந்தனால ஓரளவுக்கு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அண்ட் எக்ஸினாஸை வந்து நான் சீரிஸாக தரத்தாழ்த்தி பேசணும்னு அவசியமே இல்லை. எக்ஸினாஸ் சீரிஸாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2500 வந்து உங்களுக்கு ஃப்ளிப்பில் சூப்பராக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஃப்ளிப்பு சும்மா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணேன். டெய்லி டிரைவரெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாலாம் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, இப்போ 2600 பற்றி இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணாலும் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ரீஜியன் பேஸ் பண்ணி அது மாறும். எஸ், இப்போது யூரோப்பில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி வந்து யூஎஸில் இருக்கிறவங்களோ இந்த டிவைஸை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வாங்குறாங்கன்னு வைங்களேன். வாங்கி டெஸ்ட் பண்ணும்போது 2600 அந்த ஊரோட என்விரான்மெண்டல் டெம்பரேச்சருக்கு பொறுத்து ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இல்லை ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி 23 டிகிரி இருக்குன்னா அந்த ஃபோனுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். பட் இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். iPhone 15 ஆரம்பித்து உங்களுக்கு ஹைப்பர் ஓஎஸ் கதைகள், ஆரிஜின் ஓஎஸ் சோகங்கள், கலர் ஓஎஸ் குழப்பங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போகும். அவ்வளோ தூரம் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெட்டராக இருந்த ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் அப்நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதை சொல்லியிருப்பாங்க. சார்ஜிங் டைம்லையும் மொபைல் டேட்டாவை அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் கேமிங் செஷன்ஸ்குள்ளே கூட்டு போகும்போதும் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை ப்ரோ, இப்போ திடீர்னு இப்படி ஆயிருக்கு, ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்னால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கூட அவங்க கேட்கறதுனால பார்க்க முடியுது. உறுதியாக அப்டேட்ஸை பற்றி அப்படி பேச முடியாது ப்ரோ. ரீசன் என்னன்னா அப்டேட் கோலராக தான் நம்மளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனால் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? ஸோ ஊரில் வந்து இப்போ சம்மர், நம்ம ஊரில் இப்போ சம்மர் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக என்விரான்மெண்டல் டெம்பரேச்சரே ரைஸ் ஆகிறனால டிவைஸ் டெம்பரேச்சரும் கூடவே ரைஸ் ஆகும். அண்ட் அதுலேருந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு 5 டிகிரி ஏற்றி விட்டுச்சுன்னா கொழுந்து விட்டு எரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் மோட்டோரோலா சிக்னேச்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இது ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தாங்க. அண்ட் நான் வந்து ஒரு இன்டென்ஸ் யூசர்லாம் கிடையாதுங்க, பயங்கரமான கேமர்லாம் கிடையாதுங்க, கேஷுவல் யூசர் தான். மீடியா, சோஷியல் மீடியா அண்ட் அக்கேஷனல் கேமரா, ஸோ இப்படி தான் நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறனால இந்த டிவைஸ்க்கு வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட இருந்து இது பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த வீடியோக்காக நான் என்ன பண்ணுறேன்னா S25 சீரிஸோட ப்ரைஸ் ட்ராப் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஃபுல்லாக படிக்க போகிறேன். அதுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரியான ஒரு டாஸ்க் நான் கொடுக்கும்போது மணி வந்து நைட்டு 9:30 மணி. இந்த டாஸ்க்கை நான் கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் டிவைஸ் வந்து லைட்டாக வார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அந்த டெம்பரேச்சர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரியான இன்டென்ஸான டாஸ்க்கை இப்போ இருக்கிற வெதரில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதுவும் டே டைமில் மதியம் 12 மணிக்கு மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கேமை விளாண்டுக்கிட்டு அந்த கேமை வந்து நான் அப்படியே லைவாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட இப்போ டிவைஸ் வந்து அன்யூஷுவலாக இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் S25 சீரிஸில் 80 லிட்டர் இருந்தனால ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. 2600 பர்ஃபார்மன்ஸில் என்ன தான் சூப்பர் மாஸாக இருந்தாலும் தெர்மல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா S26 இதுக்கப்புறம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு நாளாகும். பட் இப்போ S25 சீரிஸ் ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா சாம்சங் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குமே ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாருமே டினை பண்ண முடியாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு S25 சீரிஸில் கோடு வராதுன்னு நம்பி டிவைஸ் வாங்குறது தான் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டர். இதுதான் ஃபேக்ட். அதை நான் ஆரம்பத்திட்டே சொல்லிடுறேன். சரி, S24 FE அந்த டிவைஸை யூஸ் பண்ணும்போதே நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆனோம். சொல்லப்போனால் SRK S24 FEயில் இம்ப்ரெஸ் ஆகி தான் S25 அல்ட்ரா கௌதம் ரோட் வந்து வாங்கினேன். ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதோட ஒரு சின்ன அப்கிரேட், ஒரு பிக் பிரதர் இல்லாட்டி லிட்டில் பிரதர் எப்படியோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் S25 FE. இந்த S25 FE இப்போ ப்ரைஸ் ட்ராப்னால 45,000 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. இதில் கார்பரேட் ஐடி, ஓகே, கார்பரேட் ஆஃபர் வெளியே வாங்கினா ப்ரைஸ் மட்டும்தான் குறையுது, ADLD இல்லை. ஐ எம் வெரி சாரி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ADLD எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இவனுங்க. இப்போ ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப மாறினால ADLD கொடுக்குறத நிறுத்திட்டானுங்க. ஸோ 1 இயருக்கு ADLD அப்படிங்கிறது எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Day 1 ப்ரீ புக் பண்ணி வாங்குறோம் இல்லையா, அப்போ யாராவது டிவைஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ADLD கிடைக்குது 1 வருஷத்துக்கு. அதுவும் கார்பரேட் வழியாக நம்ம வாங்கும்போது கிடைக்குது. எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நம்ம கௌதம் ப்ரோ வந்து S26 அல்ட்ரா வாங்கியிருந்தாங்க, லான்ச் அப்பயே வாங்கிட்டாங்க, ப்ரீ புக் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ அது கார்பரேட் ஐடி போட்டு வாங்கினாங்க. ஸோ 1 இயர்க்கான ADLD கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி கிடைக்குதே தவிர இந்த ஆஃபர் டைமில் போய் வாங்கலான்னு பார்த்தா ADLD இருக்க மாட்டேங்குது. நீங்கள் அடிஷ்னலாக வேணால் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ADLD ஆட் பண்ணுறது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நிறைய ஃபோன்ஸில் பிரச்சனை எப்போ வருது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேர் ப்ரோ. ஃபஸ்ட்டு வாங்கின உடனே பிரச்சனை வருது ரேர். 2 வருஷம் கழிச்சு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ் இருக்குது. ஆனால் 2 வருஷம் கழிச்சு தான் ADLDயே இருக்காது. 2 வருஷம் தான் மேக்ஸிமம் ADLD தராங்க. ஸோ அதனால் ADLD கொஞ்சம் யோசிச்சு தான் போட வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து கேஸ் போடாமல் தான் நான் டிவைஸை யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஹார்ஷாக தான் யூஸ் பண்ணுவேன், கீழே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட யூஸராக நீங்கள், அப்போ நீங்கள் தாராளமாக ADLD போகலாம். இன்னொன்று என்னென்னா, நான் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சுரேஷ் ப்ரோட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, ப்ரோ என்ன ப்ரோ அது ஜெப்டோவில் டெலிவரி பண்ண வந்த பையன் S25 அல்ட்ரா வச்சிருந்தான் ப்ரோ அப்படின்றாரு. அவன் வச்சிருக்க கூடாதுன்னு அவர் சொல்லலை.
ஜெப்டோ மாதிரியான ஒர்க்குக்கு ஃபோன் ஹோல்டரில் கொண்டு போய் S25 அல்ட்ரா வச்சிருக்கான், அப்புறம் ஓஎஸ் எகிரி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து நிற்க வேண்டிய, அது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு? இப்போ ஓஎஸ் போயிடுச்சு ப்ரோ, இது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணிங்கன்னா பிரைமரி சென்சாருக்கு என்ன காஸ்ட் ஆகுமோ அது எந்த சென்சாரில் போச்சோ அந்த சென்சாரோட காஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் சர்வீஸ் ப்ரைஸ் எங்கேயோ எகிறோம். அப்போது நீங்கள் இந்த அளவுக்கு ஹார்ஷாக உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ADLD போடலாம். இல்லை ப்ரோ நான் அண்டர் வாட்டர் ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் உள்ளவன், ஸோ அடிக்கடி அண்டர் வாட்டர் ஃபோட்டோலாம் கூட எடுப்பேன், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா தாராளமாக நீங்கள் ADLD போட்டு தான் ஆகணும். ஓகே ஃபைன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த S25 FE பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு நடப்பு அப்படி இருக்குது. 45,000க்கு என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுலேயும் ஒரு சில நண்பர்கள் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா 50,000 எனக்கு ஒரு ஃபோன் சொல்லுங்கள், கேமரா கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கணும், வீடியோ நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் எல்லாருமே கொஞ்சம் நல்லா வீடியோ எடுக்கிற மாதிரியான ஒரு முயற்சிக்குள்ளே எடுத்தாலும் ரிலேபிலிட்டி அப்படின்றது இன்றைக்கி திரும்ப மேலோங்கி நான் சொல்ல காரணம்னா, ரீசெண்டாக நாங்கள் பண்ண டெஸ்ட் ஐஃபோன் சீரியஸாகவே ஐஃபோன் வீடியோவில் பிட்ரேட்லேருந்து குவாலிட்டிலேருந்து எல்லாமே ரிட்டென்ஷன் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போது ஐஃபோன் பிக்சல் சில சமயங்களில் நல்லா இருக்குது, ஆனால் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் அல்காரிதம் கேவலமாக இருக்குது. இப்போ ஐஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கிற அது 200 MB அப்படின்னா சாம்சங்கில் அதே வீடியோ 350 400 MB கிட்ட போகுது. அந்த பிக்சலில் வெக்கமே இல்லாமல் 700 750 MB கூட போகுது. ஸோ இந்த அடிப்படையில் அந்த 4K வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பிக்சலில் டீட்டெயில் நல்லாவே இருக்குது. அண்ட் சாம்சங்கோட அல்காரிதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை நீங்கள் ஃபர்தராக எடிட் பண்ணிங்கன்னா சில சமயங்களில் சொதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்பிளில் 200 MB இருக்கிற அந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணால் கூட பெரிய அளவில் லாஸ் எதுவும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ இவங்களோட கம்ப்ரஷன் அல்காரிதமும் சூப்பராக இருக்குது. ஹை பிட் ரேட்டில் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணுற அல்காரிதம் ஆப்பிள் நல்லா இருக்குது. ப்ளஸ் வீடியோ வந்து அதோட குவாலிட்டி அவ்வளோ ஈஸியாக லாஸ் பண்ண மாட்டேங்குது. நான் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணேன்னா ஸோ வீடியோ அதே மாதிரி குவாலிட்டியை வந்து பெருசாக லாஸ் பண்ண மாட்டேங்குது பிக்சலில். அவன் என்ன பண்ணுறான், ஆனால் கம்ப்ரஷன்லாம் பண்ண மாட்டான், அதை வேறு பண்ணி அப்புறம் கெடுத்துட போகிறான் அப்படின்னு பயப்படுறான். ஆனால் சாம்சங் கம்ப்ரஸ் பண்ணி ஓரளவுக்கு பெட்டராக டீல் பண்ண ட்ரை பண்ணாலும் அவன் லைட்டாக இந்த இடத்துல என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா பிட் ரேட்டில் அடி வாங்கிடுறான். நான் லைட்டாக அதாவது கொஞ்சம் மாற்றினேன்னா கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் ரியாலிட்டிங்க. ஸோ இதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ 50,000 கீழே நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, ஐஃபோனில் ஏதாவது ஒன்று பார்த்தாகணும். அப்படியும் இல்லை, அதுவும் நீங்கள் எடிட் பெருசாக பண்ணுவீங்கன்னா, எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே எடுத்து ராவா ஃபைல் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் S25 FE மாதிரியான ஃபோன் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ ரிசல்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பிக்சல் 10A மாதிரியான ஒரு ஃபோனை வாங்கினா ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓகே. அண்ட் அதுலேயே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் டிண்ட் தெரியுது அப்படின்லாம் சொல்லி நண்பர்கள் சொல்கிறாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கும்போது ரெட் டிண்ட் வரல. பட் இது என்ன ஏதுன்றது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அடுத்து என்னென்னா, நான் அப்படியே நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நான் ஒரு இடத்துல நின்றுட்டு வீடியோ எடுக்கிறேன், இல்லாட்டி இப்போ நான் இந்த இடத்துல 17 Pro Max வச்சுருக்கேங்க, இப்போ நான் 10A இந்த இடத்துல வச்சேன்னு வைங்களேன், செவுத்தில் வந்து என்னோட ஓவரால் வித்து அண்டு டெப்த்து எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு செவுத்தை பேத்துட்டு செவுத்துக்கு ஈவனாக நான் நின்னேன்னா பக்காவாக எடுப்பான் எங்கால். செவருக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்படின்னா என்னை ஃபோக்கஸ் பண்ணாமல் செவத்தை ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து பிக்சலில் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ஸ்டாட்டிக்காக வச்சு எடுக்கிறதா இருந்தால். பட் ரியர் கேமராவில் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அதில் நச்சுன்னு இருக்கும். அதுவும் நீங்கள் ரியர் கேமராவில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு தடவை பாயிண்ட் டேப் பண்ணிட்டாங்கன்னா ஃபோக்கஸ் லாக் ஆகிடும். பட் ஃப்ரண்ட் கேமரா வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் 10A வாங்கினீங்கன்னா நீங்கள் விளாக் பண்ணால் தப்பிச்சிருவீங்க. ஆனால் எங்கே நிறுத்தி வச்சு வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா வேலைக்கு வராது. இதுவே S25 FE போனீங்க அப்படின்னா விளாக் பண்ணாலும் சரி, நிறுத்தி வச்சு வீடியோ எடுத்தாலும் சரி, போர்ட்ரைட் வீடியோ எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே பையன் வந்து 45,000க்கு செம்மையாக ஸ்கோர் பண்ணுவான். கார்பரேட் ஐடியில் வாங்கினா 256 GB வாங்கிடலாம். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்லையுமே S25 FE நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் டைப்-Cல நீங்கள் இந்த மாதிரி டாங்கில் தான் மாட்டிட்டு இந்த மாதிரியான ஒரு மைக்ரோஃபோனையும் மாட்டிட்டு ஜாலியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. சொல்லப்போனால் ஹை குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் எதாவது வச்சுருக்கீங்க, ஒரு Galaxy Buds 3 Pro இல்லாட்டி Galaxy Buds 4 Pro வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சாம்சங் ஃபோன் யூஸர் வந்து அதையும் ஒரு மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ணலாம். ஐஃபோன்லேயே அதே மாதிரி இப்போ நான் ஏர்பாட்ஸ் வச்சிருந்தேன்னா ஏர்பாட்ஸை காதில் மாட்டிட்டு அதை நான் மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸையும் வந்து இவங்க கிரியேட்டர் டிவைஸாக இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாரும் பிக்சல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் சூஸ் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன். நீங்கள் வேறு ஏதாவது மைக்ரோஃபோன் சூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே கிரியேட்டர் ஆஸ்பெக்டில் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இனிஷியலாக கொடுத்துட்டேன். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் 50K கீழே கிரியேஷன் ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா S25 FE 256 GB வில் ஃபார் ஷூர் ஹெல்ப். அடுத்து அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வரும்போது S25 கிடைக்கும். காம்பேக்டாக வேணும் ப்ரோ, எனக்கு காம்பேக்ட் ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக S25 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். S25ஓட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் நீங்கள் அந்த ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு 12 GB ரேமும் கிடச்சிருது. ஸோ மல்டி டாஸ்கிங்கில் கொஞ்சம் அப்படியே பூந்து விளையாடலாம். ஹைலைட் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் அந்தளவுக்கு பட்ஜெட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது 50K தாண்டி நீங்கள் அதை 50K கிட்ட கார்பரேட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 512 GB வாங்க முடியும் S25 FEல. ஸோ ஸ்டோரேஜ் தான் முக்கியம். அண்ட் எனக்கு இது போதும் ப்ரோ, இந்த கேமரா போதும் ப்ரோ, S25 FEல இருக்கிற கேமராவே மோர் தென் என்ன ஃபாப்பில் தான் எடுக்க போகிறேன், ரொம்ப ஓவராலாக இமேஜின் பண்ணல. ப்ளஸ் பேட்டரி வேறு இதில் தான் பெருசாக இருக்கும். FEயாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பேட்டரி பெருசு, நான் இதுக்கே போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். 512 GBக்கே போயிட முடியும். இல்லை எனக்கு காம்பேக்டாக வேணும்னு நினச்சா S25. அண்ட் S25ல பொறுத்த வரைக்கும் 128 GB 3.1 UFS தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 256 GB அண்ட் அபோவ் போனீங்கன்னா உங்களுக்கு UFS 4 இருக்கும். அண்ட் அதை நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பேட்டரி லைஃப் மட்டும் கொஸ்டினபிள்.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கார்ல, அதனால இருந்தாலும் ஒரு அலர்ட் மாதிரி கொஸ்டினபிள் அப்படிங்கிறேன். இதுவே நீங்கள் வந்து அல்ட்ரா போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ₹1,00,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுவும் கண்டென்ட் கிரியேஷனுக்கு மாஸ் தான் ப்ரோ. ஓகே, கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், அண்டு வேறு ஏதாவது ஒரு சில ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லையா டிராயிங் ஸ்கெட்ச் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களா அதுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த எல்லா ஏரியாலையுமே அல்ட்ரா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணும். எஸ் பென் வந்து கம்ஸ் ஹேண்டி. ஓகே, ஸோ பேட்டரி லைஃப்மே கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். அண்ட் அல்ட்ரா மேலே சாம்சங் காட்டக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். என்ன ஒரே ஒரு கருமம் அப்படின்னா, என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது உண்மை தான். என்னென்னா அவனுங்களோட அந்த 3x சென்சார் ரொம்பவே வீக்கு. ஸோ டே டைமில் கொஞ்சம் ஒப்பேற்றிக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சன் செட் ஆகும்போது அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வருவார்ல, டே தகப்பா உன்னால் எனக்கு ஒரே ஒரு லாபம் தான்டா, நான் கரண்ட் பில்லே கட்டுறது இல்லைடா, அந்த மாதிரி தான் அந்த ஃபோனு. ஸோ கொஞ்சம் ஈவினிங் டைம்லாம் வந்துருச்சுன்னா மாலைக்கண் வியாதி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 3x வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம 1xலேயே 3x 5x வரைக்கும் போயிடலாம். அப்படி தான் அது பர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம நண்பர்களோட கமெண்ட்ஸுக்கு போவோம். அண்டு ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, ஏடிஎல்டி இருக்குன்னு நான் சொன்னது ஐம் வெரி சாரி. நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் அதை வந்து நான் கிராப் பண்ணி தூக்கிட்டேன். யூடியூப்பில் ஒரு எடிட்டர் ஆப்ஷன் உண்டுங்க. அந்த எடிட்டர் ஆப்ஷன் உள்ள போயிட்டு எந்த இடத்துல ஏடிஎல்டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேனோ அதை தூக்கிட்டேன். சரியா? ஸோ மொத்தம் ஐம் வெரி சாரி அபவுட் தட். பட் ஏடிஎல்டி கிடையாது, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ஆமாம் ப்ரோ, இப்போ கென் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஏன் ப்ரோ ஷாமி அண்ட் ரெட்மி டேப்புக்கு ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கே, அதை பற்றி சொல்லலை அப்படின்றீங்க. தெரியல ப்ரோ, சத்தியமாக தெரியல. தெரிஞ்சிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட புண்ணியத்தில் இப்போ நான் அதை சொல்லிட்டேன். அதை நீங்கள் சொன்னீங்க, நான் அதை இப்போ சொல்லிடுறேன். ஸோ வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபர் அவங்க இதில் எப்படி அவைல் பண்ணணும்னு போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சத்தியமாக இது இருக்கிறதே இப்போ கென் ப்ரோட கமெண்ட் படிக்கும்போது தான் தெரியுது. சரியா? ஸோ அதனால் எனக்கு ஐடியா இல்லை. பட் அப்படி ஆஃபர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு டேப் வாங்கிக்க முடியும். அண்ட் ஷாமி டேப் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெறும் டேப் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கீபோர்ட், ஃபோக்கஸ் கீபோர்ட் அண்ட் ஃபோக்கஸ் பென் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒர்க் ஸ்டேஷன் மோடு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் டேபை. அண்ட் இந்த ட்ரெண்டை ஃபஸ்ட் எப்படியா பார்த்தாலும் ரொம்பவே சாலிடிஃபை பண்ணது யார், சாலிடாக அது வந்து நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா ஐபேடுன்னு சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி எப்போயோ பேட் ஃபோனு எதுலன்னா அசூஸில் வந்தது. அசூஸ்லாம் இப்போ இருக்கிற இடமே தெரில. அவங்க வந்து பேட் ஃபோன் சீரிஸ் அப்படின்னு போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் தான் இருக்கும், ஆனால் ஒரு பேடும் கூடவே வரும். அந்த பேடில் இந்த ஃபோனை டாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேபாக யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு டைம் சரி விடுங்க. சாம்சங் வேணாம் அப்படின்னு ஷேக் ப்ரோ சொல்கிறாங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் இஷ்யூ, ஓஸ்ட் சர்வீஸ். ஸோ இதுக்கு தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் ஏடிஎல்டி ஏன் யூஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ கொஞ்சம் தெரில. பட் இந்த லைன் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் S24 சீரிஸில் யாருக்காவது லைன் வந்திருக்கா? நம்ம நண்பர்கள் யாருக்காவது தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லுங்கள். ஒரு அலர்ட்டுக்கு தான். ஏன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறதுனால பார்க்க முடியுது. S20 சீரிஸில் பீக் லைனு, S21 சீரிஸில் கொஞ்சம் இருந்தது, S22ல் அதுக்கப்புறம் S22 அல்ட்ராவில் ரொம்ப பீக்கு, S22லையும் லைன்ஸ் வந்தது. பட் அது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தது. S20க்கு அப்புறம் 21 எப்படின்னா, இப்போ S20ல் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வைங்களேன், 100 ஃபோன் இருந்ததுனால ஒரு 20 ஃபோன். இது S20ல். S21ல் பார்த்தீங்கன்னா 100 ஃபோன் இருந்தால் ஒரு 15 ஃபோன். S22ல் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஃபோன். அண்ட் S23ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், அங்கே தான் ஒரு 5 ஃபோன் அப்படி டிராஸ்டிக்காக டப்புன்னு ட்ராப் ஆச்சு. அண்ட் S24ல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. பட் S23ல் லைன் விழுந்ததை பார்த்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி நான் அதை சொல்கிறேன். S23 அல்ட்ராவில் கூட லைன் விழுந்ததுன்னு இப்போ ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அதனால் S24 சீரிஸில் யாருக்காவது இந்த மாதிரியான இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு S24 சீரிஸ் வந்து, இப்போ வரைக்கும் லைன் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சாம்சங்கோட பாலிசி என்னங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்ததுனா தான் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அதுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம தான் பே பண்ணணும். சேம் அப்ளைஸ் டு ஷாமி ஆஸ் வெல். ஷாமியும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டிவைஸ், அவங்களோட மேனுஃபேக்சர் டிவைஸ் அதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா 3 வயசுக்கு மேலே அதுக்கு வந்து கோடு விழுந்ததுன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. 3 வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து சாம்சங் வேணால் லைன் ஒஸ்ட்டுன்னு நம்ம ஆள் சொன்னதுக்கப்புறம் OnePlus 13 ஆல்சோ அரௌண்ட் 55K ப்ரோ, எனி ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக OnePlus 13 நல்ல ஃபோன் தான். ஸோ இப்போ நீங்கள் யாராவது வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அலர்ட் ஸ்லைடர் இருக்கிற ஒரு OnePlus ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனில் வந்து OnePlus 13 வில் ஃபார் ஷோர் ஸ்கோர். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீமியம்னஸ், குவாட் கர்வ் இது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறதா தான் வாங்கலாம். ஆப்வியஸாக வாங்கலாம். பட் கேமராவில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வைக்கல அப்படின்னா அகைன் நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். பேட்டரி லைஃப்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. 6000 mAhக்கு அது ஒரு ஃப்ளாக்ஷிப் எப்படி டெலிவர் பண்ணுமோ அந்த மாதிரி டெலிவர் பண்ணிடுது. பட் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அட் டைம்ஸ் ஒரு சில அப்டேட்ஸில் சொதப்புது. பட் மற்றபடி கன்சிடர் பண்ணலாம். நம்ம நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். குட் டிவைஸ் வித் ஆவரேஜ் கேமராஸ். பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக நீங்கள் போகிறீங்களா, தாராளமாக நீங்கள் அந்த டிவைஸ் போகலாம். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொடுத்துரும். அது மீடியா சென்ட்ரிக்காக போனீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. 13R டாப் வேரியன்ட் 16/512 ஒர்த் த மணி. கரெக்ட் ப்ரோ, ஆனால் கிடைக்குது. 13R 512 இப்போ கிடைக்குதா? ஏன்னா 13Rோட 512 இப்போ அவைலபிளாக இருந்ததுன்னா நார்டி 6ம் சரி, அதே சமயம் OnePlusஓட 15Rம் சரி, இதோட சேல்ஸ் வந்து படுத்துரும். 13Rே போதும் அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால தான் கேட்குறேன். அதில் வந்து 16/512 இப்போ இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. 16 GB ரேம் வந்து ரொம்பவே கம்ஸ் ஹேண்டி.
எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங், இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்லேயுமே அந்த டிவைஸ் நல்லாவே தாங்கும். அடுத்து மார்னிங் ஒன்லி இது ப்ரைஸ் ட்ராப். அப்படியே ப்ரோ நீங்களும் பார்த்தீங்களா மாசே T500? ஆமாம் ப்ரோ, ஆர்டர் பண்ணோம் 23ஆம் தான் சேலு, ஆர்டர் போட்டுடலாம். S25 X200T அப்படின்னா ப்ரோ கம்ப்ளீட்டாக 2 டிவைஸுமே வேறு மாதிரி ப்ரோ. இப்போது X200 FE ஞாபகம் இருக்கா, அது வந்து காம்பேக்ட் ஃபோன். ஸோ அதையும் நான் வந்து S25 கம்பேர் பண்ணனா ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் X200T இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அதனால் கம்பேர் பண்ண முடியாது. இதுவே உங்களுக்கு சாம்சங் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, சாம்சங் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். இல்லை ப்ரோ சைனீஸ் ஃபோன் கொஞ்சம் ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட்டில் ரொம்ப பவர்ஃபுல்ல, அதனால் நான் சைனீஸே சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ கேமரா சென்சார் சைஸ்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா X200T தான் டாமினேட் பண்ணும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து X200T போயிடலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு Origin OS ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அகைன் X200T போகலாம். இல்லை ப்ரோ One UI பற்றி தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி One UI யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு One UI ஓகே அப்படின்னா நீங்கள் S25 போகலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் கண்டிப்பாக சைனீஸ் ஃபோன்ஸ் எங்கெல்லாம் நம்ம டாமினேட் பண்ணும், பிக்கர் பேட்டரி, ஃபாஸ்டர் சார்ஜிங், பிக்கர் டிஸ்பிளே, பெட்டர் ஹார்ட்வேர்னா எதில் சொல்கிறேன்னா மெயினாக வந்து இப்போ நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஒய்ஃபை நெட்வொர்க்கு, ப்ளூடூத் எல்லாத்துலேயுமே அந்த ஆஸ்பெக்ட்லையும் நெட்வொர்க் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டிஸில் கொஞ்சம் மாஸ் பண்ணோம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஹார்ட்வேர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து சைனீஸ் ஃபோன்ஸ். சாம்சங் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ப்ரீமியம் ஃபீல் டெலிவர் பண்ணோம். S25 காம்பேக்டாக இருக்கும். சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோ தான், 25 வாட் தான். பட் மற்றபடி வந்து அந்த காம்பேக்டான ஃபோனில் மீடியா சென்ட்ரிக்காக கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்பப்போ டே டைமில் நல்ல கேமராவை மாஸ் பண்ணலாம், நைட் டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரைஸ் ட்ராப் ஆஃப் 9A. ஆல்ரெடி 9A வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு இப்போ வித்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில 32,500 ரூபா 32,000 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் அந்த மாதிரியான ப்ரைஸ்லாம் சில சமயங்களில் கிடச்சிச்சு. ஸோ அதனால் திரும்பி அதே மாதிரியான ஒரு ப்ரைஸ்க்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பேஸ்ட் ஆன் ஸ்டாக் அவைலபிலிட்டி. சப்போஸ் 9A அதிகமாக இருந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய டீல்ஸ் அந்த மாதிரியான டைமில் வந்து 32K இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு அது வரதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரோ. 10Aவா 9Aவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 10A வந்து 9Aவோட சுப்பீரியர் தான். நிறைய விதத்தில் வந்து 10A 9A விட அப்படியே சைலண்ட்லி ஓவர் பர்ஃபார்ம் பண்ணுது, அதான் உண்மை. நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் முக்கியமாக. ஓகே ரைட்டு. தீபாவளிக்கு 40,000 ரூபாய்க்கு 256 GB கொடுத்தானுங்கன்னா அருமையாக இருக்கும். 40,000 ரூபாய்க்கு 256 GB வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இருக்குது ப்ரோ. ஸ்டாக் நிறைய இருந்ததுன்னா S25 FE என்ன ஆகும்னா 35K வந்துடும். 35K வந்து அப்போது 128 வந்ததுன்னா உங்களுக்கு 40K வந்து 256 கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அவ்வளோ நாள் ஸ்டாக் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ்க்கு அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய மாடலுங்கிறனால இதெல்லாம் வந்துடும். இப்போ புதுசாக இருக்க ஃபோன்ஸ் தான் ப்ரைஸ் எப்படின்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். பிக் பில்லியன் டேஸ்க்கு 30K வரைக்கும் வாங்கிக்கலாம் ப்ரோ, காத்திருப்போம். வெயிட் இஸ் ஆல்வேஸ் அ குட் தாரக மந்திரம். ஐ அக்செப்ட் யூ ப்ரோ. டெக் வித் ட்ராவல், ஐ அக்செப்ட் அண்ட் சல்யூட். பட் ஃபேக்ட் என்னென்னா சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து இப்போ நிறைய பேர் மெர்ஸ்லாம் இருப்பாங்க. எல்லா ஃபோனோட ப்ரைஸும் 70-73 போனனால 43,000 ரூபாய்க்கு இப்போ சாம்சங்கோட ஒரு எஸ் சீரிஸ் கிடைக்குது, அது எஃப்ங்கிறதே மறந்துடுவாங்க, கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டாங்கன்னா ஸ்டாக் இல்லாமல் போச்சுன்னா மட்டும் பிரச்சனை. ஸ்டாக் இல்லாமல் போகலை, சாம்சங் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா மாஸ் என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ வாட் அபவுட் திஸ் S25 Ultra? வில் இட் பி குட் ஃபார் கேமரா அண்ட் மேக்ரோ ஷாட்ஸ் அண்ட் ஆல்சோ குட் ஓவரால் பேக்கேஜ் அண்டர் ஏன்னா ஆஸ் அ ஃபோன் அண்டர் கண்டிஷன் தட் இஸ் வில் கம் டு ஆமாம் 75 to 80K எப்போ வரும்னா இப்போதைக்கு வராது ப்ரோ. இந்த வருஷம் தீபாவளிக்கு இப்போ கேட்டிருந்தாரில்ல நம்ம நண்பர் ஒருத்தர், அந்த மாதிரி தீபாவளி டைமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 80K வரைக்கும் வருமானா எனக்கு டவுட்டு தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது, ப்ளஸ் ஸ்டாக் எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ரைஸ்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் 80Kலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. 80K வந்ததுன்னா சாலிடாக நல்ல டிவைஸ் தான். அண்ட் அகைன் திரும்பியும் சொல்கிறேன், சாம்சங் வந்து கேமரா ஹார்ட்வேரில் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ப்ராசஸிங் நேச்சுரலாக இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். டூ மச் ஆஃப் ஏஐ இருக்காது. மூன் ஃபோட்டோ ஜோக்கு தான், அதை நம்ம பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். மூன் ஃபோட்டோங்கிறது ஏஐ ப்ராசஸ்டு இமேஜ் தான். பட் மற்ற எல்லா இமேஜ்லையுமே ஏஐ எந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து S20 FE ஆமாம் S20 FE மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அதில் என்ன தான் வழுக்கணும் சறுக்கணும்னு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட டே டு டே ஆஸ்பெக்டில் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. 25Kக்கெல்லாம் வந்து அது அவைலபிளாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கினாங்க. நல்ல ஃபோன் ப்ரோ S20 FE, கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சல்யூட் கொடுக்கலாம். அண்ட் சாம்சங் இஸ் நாட் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் எனிமோர். ப்ரோ கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் ப்ரைஸ் பார்த்துருக்கணுமே. இப்போ A37 A57 ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது சத்தியமாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ப்ரோ. பட் இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ட்ராப் ப்ரோ, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சிவா ப்ரோ, ரீசெண்ட் டேஸில் பார்க்குறேன் கார்பரேட் சைட்டில் ஆமாம் ப்ரோ அடிச்சு விட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. S25 FE குட் மொபைல் ப்ரோ. ஆமாம் ப்ரோ நல்ல மொபைல் தான். பட் அதான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியே S25 ஆர்டர் பண்ணிட்டீங்களா? அதுவும் ஒர்த்து ப்ரோ S25 பட் அதோட ப்ரைஸ் ஆல்ரெடி விழுந்துருச்சு. 73 அந்த மாதிரியான பட்ஜெட்டுக்குலாம் கிடச்சிது. ஸோ அது வந்து நல்ல டிவைஸ் ப்ரோ. அது உங்களுக்கு டேரெக்டாகவே 12 to 56 தான் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரோ. எனக்கு சின்ன டவுட்டு ப்ரோ, நான் சாம்சங்கில் S23 FE மொபைல் யூஸ் பண்ணுறேன். எனக்கு கம்மிங் மண்டே One UI S25 FE யூஸ் பண்ணுறீங்க,
எனக்கு கமிங் மண்டே ஒன்றையும் 8.5 பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணேன் ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. பேட்ரி எஸ்ஓடிலாம் 6 ஹவர்ஸ்லாம் வருது. சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பீட்டா வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணலாமா? இல்லைனா ஹீட்டிங் இஷ்யூ இல்லை ப்ரோ. அடுத்தடுத்த பீட்டா வரும்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. பேட்டரி இஷ்யூ வந்து பீட்டா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வரலாம். எப்பயும் இருக்கிற மாதிரியான பேட்டரி லைஃப் இல்லாமல் கொஞ்சம் பேட்டரி லைஃப்பில் பிரச்சனை வரலாம். ஏன்னா பீட்டா யூஸ் பண்ணும்போது அது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான் ப்ரோ. பட் மற்றபடி நீங்கள் பீட்டாக்குள்ளே போயிட்டீங்க அப்படிங்கிறனால என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து பீட்டாவில் ட்ராவல் பண்ணுறது பெட்டர் தான் ப்ரோ. அண்ட் இந்த டிவைஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு மைல்டு வார்ம்னஸ் மட்டும் தான் ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் 18 நிமிஷத்துக்கு மேலே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு ட்விஸ்ட் என்ன, இப்போ நான் 5G டேட்டா ஆன் பண்ணேன்னா கொஞ்சம் இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அந்த மல்டி டாஸ்க் ஆஸ்பெக்டில். ஓகே, S24 வாங்கலாமா இல்லைனா S25 FE வாங்கலாமா? ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் S24 வாங்கலாம், ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட். இல்லை ப்ரோ பிக்கர் பேட்டரி, நான் ஃபஸ்ட்டே அதான் சொன்னேன், உங்களுக்கு டிஸ்பிளே கண்டிப்பாக தேவைப்படும் மீடியா கன்சம்ஷனில் அண்ட் பிக்கர் பேட்டரி வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் S25 FE தான் போய் ஆகணும். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதான் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் பண்ணும்போது இந்த மாதிரி தயவு செய்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் அதை ரெக்டிஃபை பண்ணிப்பேன் அண்ட் திரும்பியும் அதை நடக்காமல் பார்த்துக்க முடியும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ நன்றி மக்களே. ப்ளஸ் நீங்கள் யாராவது ஏதாவது டிவைஸ் வாங்குறீங்க, இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் S25 FE வச்சிருக்கீங்க, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதோட ஃபீட்பேக் கொஞ்சம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சத்தியமாக S25 FE யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைங்க, அதனால தான் கேட்குறேன். ரைட்டா, பார்க்கலாம். பாய்.